பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லலாம், இல்லை நண்பர்கள் பார்த்து சொல்லலாம், இல்லை நம்ம உறவினர்கள் பார்த்து சொல்லலாம். யார் வேணால் நம்ம பார்த்து ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இவனுடைய வாழ்க்கை தரம் இவ்வளோதான், இதுக்கு மீறி போக மாட்டான். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இவனை நான் நல்லா கவனித்து பார்த்துட்டேன், இவன் இப்படியே தான் இருக்கிறான், இவன் இதுக்கு மீறி ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நோ லிமிட்ஸ். எதுக்காக இருந்தாலும் சரி, அளவு உங்களுக்கு ஒரு அளவு கொடுக்கவே முடியாது. வரம்புகளை தாண்டி நீங்க தாண்டி உள்ள போவீங்க, அதுல உங்க பேர் சூட்டப்படும். ஆமென். அதாவது உங்க பேர் பிரஸ்தாபப்படும். என்னாச்சு, சியோன் கோட்டைன்னு இருந்த ஒரு நகரத்தை, ஒரு கோட்டைன்னு பேர் வாங்கி இருந்தவங்க எபிசின் குடியர்கள் இருந்தது. இப்ப என்னாச்சு, தாவீதின் நகரம் எனப்பட்டது. நான் சொல்றேன், நீங்க போற இடத்துல என்ன நடக்கும்னா, இதுவரைக்கும் ஒரு பேர் அங்க ஃபார்ம் ஆயிருக்கும் பாருங்க, அந்த பேர் ஃபார்மை உடைச்சு உங்க பேர் அங்க நிலைநிறுத்துவார் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. அதாவது இதுவரைக்கும் அந்த ஏரியாவுக்கு பேரு சியோன் கோட்டை. இதுவரைக்கும் அந்த ஏரியாவுக்கு பேரு சியோன் கோட்டை, எருசலேமின் குடிகள், எபூசியர் வாழ்ந்த இடங்கள். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அது உங்க பேருனால அடையாளம் காட்டப்படும். அப்படின்னா இப்ப ஸ்டீபன் ஒரு பையன் இருக்கிறான்னா, ஸ்டீபன் போயாச்சுன்னா அது ஸ்டீபனுடைய ஏரியா, ஸ்டீபன் ஏரியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே. போர் அடிச்சா பவுண்டரியில போய் விழுந்தா போர்னு அந்த ஒரு சுற்று வட்டாரத்திற்குள்ளேயே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. அந்த சுற்று வட்டாரத்தை தாண்டி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் நோ லிமிட்ஸ். நான் சொல்றேன், உங்கள் எல்லைகளை நீங்கள் தாண்டுவீர்கள். ஆமென். காலையில உங்களுக்கு ஒரு லீடு கொடுக்குறேன், இந்த லீடு தான் உங்களுக்கு மெசேஜ். ஆமென். அதனால லீடில் உங்களுடைய காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கும். ஆமென். சோத்திர கர்த்தர் நல்லவர். பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, என்னன்னா இவனுடைய தகுதி இவ்வளவுதான், இவனுடைய நிலைமை இதுதான், இவனுடைய நிலைமை, இவனுக்குள்ள திறமை இவ்வளவுதான், இவனுக்குள்ள தாளந்துகள் இவ்வளவுதான் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் தகுதிக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, உங்களுடைய நிலைமைக்கு சூழ்நிலைகளுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, உங்களுடைய ஆற்றலுக்கும் தாளந்துகளுக்கும் ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா லிமிட் இல்லாத அளவு, இவ்வளவுதான் நம்முடைய அளவு. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு இதுதான் அளவுன்னு ஒரு நிர்ணயமே கிடையாது. ஆசீர்வாதங்களுக்கும் சரி, ஐஸ்வர்யங்களுக்கும் சரி, தாளந்துகளுக்கும் சரி, இது உன் நிலைமை, இதோட தான் நீ இருப்ப, இதை தாண்டி நீ வரமாட்ட, இதை தாண்டி உன்னால் எதுவும் செய்ய முடியாது. பூமியின் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட வாழ்க்கை தரம் இவ்வளவுதான். உண்மை சொன்னேன்னா, நான் பார்க்கிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் இவ்வளவுதான் இருக்கும். இந்த ஜனம், அதாவது என்ன சொல்லணும்னா, இவன் ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லலாம், இல்லை நண்பர்கள் பார்த்து சொல்லலாம், இல்லை நம்ம உறவினர்கள் பார்த்து சொல்லலாம். யார் வேணால் நம்ம பார்த்து ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இவனுடைய வாழ்க்கை தரம் இவ்வளோதான், இதுக்கு மீறி போக மாட்டான். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இவனை நான் நல்லா கவனித்து பார்த்துட்டேன், இவன் இப்படியே தான் இருக்கிறான், இவன் இதுக்கு மீறி ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நோ லிமிட்ஸ். எதுக்காக இருந்தாலும் சரி, அளவு உங்களுக்கு ஒரு அளவு கொடுக்கவே முடியாது. ஏன்னா 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கூட நம்ம இப்படி இருக்கலாம். ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறமாவது, இல்லை 10 நாளைக்கு அப்புறமாவது, ஒரு செகண்டில் தேவன் நம்ம அளவுகளை உடைக்க செய்வார். ஆமென். அப்படி அளவெல்லாம் முறியடித்து தேவன் ஒரு மிகப்பெரிய காரியத்துக்குள்ளே நடத்தி செல்வார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி அளவில்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். நீங்கள் அல்ல, நானும். அப்படின்னா நாம எல்லாரும் என்ன பண்ண போறோமா, ஒரு அளவில்லாத ஒரு வாழ்க்கை. நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரிக்கெட்ல பவுண்டரிங்கிறது நமக்கு கிடையாது. அல்லேலூயா. பவுண்டரியை தாண்டி அடிச்சா 6 அப்படின்னுவாங்க. அப்படின்னா நமக்கு பவுண்டரியை தாண்டி தான் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆமென். ஒரு அளவு 4 அடிச்சா பவுண்டரியில போய் விழுந்தா 4ன்னு அந்த ஒரு சுற்று வட்டாரத்திற்குள்ளேயே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. அந்த சுற்று வட்டாரத்தை தாண்டி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. அதுதான் நோ லிமிட்ஸ். நான் சொல்றேன், உங்கள் எல்லைகளை நீங்கள் தாண்டுவீர்கள். ஆமென். உங்களால எது முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை தேவன் உங்களோடு கூட இருந்து முடிக்க செய்வார். அப்படிப்பட்ட காரியத்துல தேவன் நடத்துவார். ஆமென். இப்படித்தான் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாங்க, நீ அவ்வளவுதான், இதுக்குள்ள நீ வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா
தாவீத ஜனங்க பார்த்து சொல்றாங்க. இப்ப தாவீது என்ன பண்றாரா, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு யுத்த வீரனாகி பல இடங்கள்ல பெலிஸ்தரை முறியடிச்சு பல இடங்கள்ல பாருங்க, பல இடங்கள்ல தாவீது தன்னுடைய ஆளுகை தன்மையை தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி என்ன பண்றான், எல்லாத்தையும் மேற்கொண்டு உள்ள போயிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு இடத்துல வரும்போது ஒரு ஜனங்க அவனை பார்த்து சொல்றாங்க, தாவீது அப்ப என்ன பண்றாருன்னா, தாவீது இந்த எல்லைக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. இந்த வசனத்தை வாசிங்க பாருங்க, 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. அப்பொழுது எபிசுவின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஆமென். பாருங்க, தாவீதும் தன்னுடைய யுத்த ஜனங்களும் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, எருசலேமுக்குள்ள போறாங்க. இப்ப எருசலேமுக்குள்ள அந்த 4வது வசனம் சொல்லுது, தாவீது இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட எபூசியனாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளா இருந்தார்கள். யாரு? எருசலேம்ல யார் அந்த ஆளுகை செய்துட்டு இருக்கிறாங்க? எபூசியின் குடிகள் தான் அங்க வந்து என்ன பண்றாங்க, குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்க சொல்றாங்க தாவீதை பார்த்து, இதற்குள் நீ பிரவேசிப்பது இல்லை அப்படிங்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, சீயோன் கோட்டையா இருந்தது தாவீதின் நகரம் ஆயிற்று. அப்படின்னா எதுக்குள்ள அந்த ஜனங்க சொல்றாங்க, நீ ஊருக்குள்ள எங்க வேணா பண்ணிருக்கலாம், நீ எங்க வேணா போயிருக்கலாம், ஆனா இங்க உன் வாழை ஆட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி. தம்பி, நீ எங்க வேணா போய் பெலிஸ்தர் அடிச்சிருக்கலாம், எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஆனா இங்க உன் வேலையை காட்ட முடியாது, இங்க நீ இதற்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னு அந்த ஜனங்க என்ன பண்றாங்க, தாவீதை பார்த்து சொல்றாங்க. ஆனாலும் தாவீது என்ன பண்றானாமா, சீயோன் கோட்டையை பிடித்து அது தாவீதின் நகரம் ஆயிற்று. நான் சொல்றேன், இப்படி நம்மளை குறித்த எண்ணங்கள் மனிதருக்கு உண்டாலுமானால் நீ சொல்லலாம், இது வரைக்கும் நீ இப்படி இங்க இருந்திருக்கலாம், நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா இதுக்குள்ள உன்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் சொல்றேன், நீங்கள் அப்படிப்பட்ட எல்லையை தாண்டி எல்லாவற்றிலும் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். தாவீது எப்படி சீயோன் கோட்டைக்குள்ள போய் பிரவேசிச்சானோ, அதை தாவீதின் நகரமாக எண்ணப்பட்டதோ, அதை போல எல்லைகளை கடந்து அதாவது எல்லைகளை கடந்து எல்லைகளை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை தாண்டி, ஒரு வரம்பை தாண்டி, ஒரு வாய்க்கா வரம்புன்னு சொல்றாங்க பாருங்க, வரம்புகளை தாண்டி நீங்க தாண்டி உள்ள போவீங்க. அதுல உங்க பேர் சூட்டப்படும். ஆமென். அதாவது உங்க பேர் பிரஸ்தாபப்படும். என்னாச்சு, சீயோன் கோட்டைன்னு இருந்த ஒரு நகரத்தை, ஒரு கோட்டையின் பேர் வாங்கி இருந்தவங்க எபிசியின் குடியர்கள் இருந்தது. இப்ப என்னாச்சு, தாவீதின் நகரம் எனப்பட்டது. நான் சொல்றேன், நீங்க போற இடத்துல என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் ஒரு பேர் அங்க ஃபார்ம் ஆயிருக்கும் பாருங்க, அந்த பேர் ஃபார்மை உடைச்சு உங்க பேர் அங்க நிலைநிறுத்துவார் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. அதாவது இதுவரைக்கும் அந்த ஏரியாவுக்கு பேரு சீயோன் கோட்டை, இதுவரைக்கும் அந்த ஏரியாவுக்கு பேரு சீயோன் கோட்டை, எருசலேமின் குடிகள், எபூசியர் வாழ்ந்த இடங்கள். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அது உங்க பேர்னால அடையாளம் காட்டப்படும். அப்படின்னா இப்ப ஸ்டீபன் ஒரு பையன் இருக்கிறான்னா, ஸ்டீபன் போயாச்சுன்னா அது ஸ்டீபனுடைய ஏரியா, ஸ்டீபன் ஏரியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். அது உன்னி பிரதர் இருக்கிறாரு, உன்னி போயிட்டாருன்னா இது உன்னியோட ஏரியா. இப்ப எப்படி மதுரையில ஜஸ்டின் பிரதர் இருக்காரோ, திருநெல்வேலியில பாலசேகர்னு ஒரு அடையாளம் காட்டப்படுகிறதோ, அதே போல நீங்க போனா அந்த ஏரியால உங்க பேர் அடையாளம் காட்டப்படும். அப்படின்னா அடையாளத்துக்கு, அதாவது இப்ப சீயோன் கோட்டைன்னு போய் அட்ரஸ் கேட்கறதுக்கு பதிலா தாவீதின் நகரம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அது போல இனி நம்ம போற இடங்கள்ல நம்ம பேரை வச்சுதான் உலகத்துக்கே அடையாளம் காட்டப்படும். ஆமென். நான் போனேன்னா என் பேரை சொல்லி அடையாளம் காட்டப்படும். அதாவது என் இருக்கிற இடத்துக்கு என் பேரால் அடையாளம் காட்டப்படும். தாவீதின் நகரம் எனப்பட்டது. நான் சொல்றேன், நீங்க போற இடத்துக்கு தாவீதின் நகரம் எனப்படும் சொன்னது போல நம்முடைய பேரினாலே அந்த இடம் அடையாளம் காட்டப்படும். ஆமென். இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்றாங்க, இப்படி அரசியல்வாதிகள் சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய ஆளை வச்சு என்ன சொல்றாங்க, அவனுடைய பேரை சொல்லி அந்த ஊரை பேர் சொல்றாங்க. அதே போல நான் சொல்றேன், நம்ம பேரால ஊர் அடையாளம் காட்டப்படும். ஆமென். அந்த ஊருடைய ஓல்டு நேம் மறைக்கப்படும், அந்த அங்க இருந்த நபர்களுடைய பேர் மறைக்கப்படும், நம்ம பேர் நிலைநிறுத்தப்படும். ஆமென். அப்படிப்பட்ட எல்லையை தாண்டி நீங்கள் போவீர்கள். ஜனங்க சொல்லலாம், இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்குள்ளதான் இருக்கிறான். கவனிங்க நல்லா,
இதுக்குள்ளதான் இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்து அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. நான் சொல்றேன், உங்க பேராலே அந்த ஏரியா ஊர் அடையாளம் காட்டப்படும். அப்படிப்பட்ட அளவுக்கு எங்க வர முடியாது, எங்க நுழைய முடியாதுன்னு சொன்னாங்களோ அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை கூட்டிட்டு போவாரு. அங்க உங்க பேரை பிரஸ்தாபப்படுத்துவார். நான் சொல்றேன், ஆமேன். நம்பிக்கையுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப என்னாச்சுன்னா, தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ண அப்படின்னால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. ஆமேன். 7வது வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். ஆமேன். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். ஆமேன். வசனம் சொல்லுது, நாளுக்கு நாள் விருத்தினா இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அப்பனா விருத்தி என்பது என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேல ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமும் கிருபையின் மேல் கிருபையும் நாம் அடைவோம். ஆமேன். நிச்சயமா நம்புங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வார். இதுவரை நடத்தின கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயமான காரியங்கள், ஜனங்க பார்த்து நம்மளை பார்த்து வியக்கக்கூடிய காரியங்களை என்ன பண்றாங்க, செய்திருக்கிறாரு. ஜனங்க நம்மளை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறார் தேவன். அப்படின்னா அவரால் எல்லாம் கூடும். நான் சொல்றேன், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினீங்கன்னா, அப்படியே விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கைய அடுத்த கட்ட நிலைமைக்கு கர்த்தர் எடுத்து செல்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால எல்லாம் முடியுங்க. ஆமேன். நம்புங்க. இதுவரையில் நடத்தினோம் நம்முடைய சுய பலத்தினால, நம்முடைய சுய சிந்தையினால, சுய சாமர்த்தியத்தினால எதையுமே செய்திருக்க முடியாது. தேவனுடைய கிருபையே என்ன பண்ணுச்சு, இதுவரையில் தூக்கி கொண்டு வச்சாருன்னா இனிமேலும் அவரால் முடியும். இது இப்போ நான் சொல்ற காரியம் ரொம்ப பெருசா இருக்கலாம். நம்ம சொல்றது, நம்ம பேரை சொல்லி இந்த ஊரை சொல்லுவாங்க அப்படின்னா அப்ப அது பெரிய காரியம்னா, அந்த பெரிய காரியத்துக்கு அவருக்கு லேசான காரியம். ஆமேன். அவர் சொன்னதை செய்யறதுக்கு அவருக்கு லேசான காரியம். ஆமேன். செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்திட்டு போறாருன்னா அவருக்கு அது லேசான காரியம். நமக்கு வேணா கடலை பிளக்கிறது பெரிய காரியம்னு நினைக்கலாம். ஆனா அவருக்கு இருக்கிற வல்லமையும் அதிகாரமும் அவருக்கு செங்கடலே பிளப்பாரு, கடல் மேலேயும் நடப்பாரு. ஆமேன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் நடத்துவார். எதற்காக இந்த லீடுனா, இந்த லீடுக்கான செய்தி முன்னாடி வரப்போகுது. கொஞ்ச நேரம்